இப்போ கரூர் ராயனூர் மணிவேல் அண்ணன் வந்து பேசிக்கிட்டு மத்தியானம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். போட்டா வாருங்கள் வளருவோம், வளருவோம் வாருங்கள். ஆனால் ஆன்லைன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதாவது எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. கரூர் பசீஸ்வரர் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி, அதாவது கரூர் மாரியம்மன், அதாவது அதனுடைய அனுக்கிரகத்தோட இந்த அதாவது இங்கே கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சோசியல் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். அதாவதுங்க இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி தொடர்ந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்ந்து வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் நபர் சாதகம் பார்க்குறவங்க கேட்குறாங்க, ஐயா சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, அப்போ ராகுக்குது, இதுக்கு என்னங்கய்யா பலன்? அப்போ எங்கள் சாதகத்தில் இதை அப்பல் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில சாதகம் பார்க்க வர்றவங்க ஆன்லைனில் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக வந்து தனுசு லக்கணம், தனுசு ராசி வைங்க, தனுசு லக்கணம், தனுசு ராசி, சனி பயிற்சி, சனி யாருங்க? தனுசு லக்கணம், தனுசு ராசிக்கு 2க்கும் 3 கூடையவன். அந்த 3ஆம் இடத்துல சனி போன் இருக்கும்போது அந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுலேயுமே முயற்சி எடுத்து தான் ஜெயிச்சாங்க. ஓரளவுக்கு தான் வெற்றி அடைய முடிஞ்சுது, முழுசாக வந்து வெற்றி அடைய முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் நல்லதே நடக்கும், நன்மை நடக்கும், எல்லாரும் சொல்கிறதான், எல்லாம் நாமளும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியை பொறுத்து தான் ஒரு பலன் கிடைக்கும். சரிங்க, இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி நடந்திருக்கு. இதுக்கு வந்து அந்த 3 பயிற்சிக்குமே திசை ஓடுது, ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ. இப்போ தனுசு ராசி, தனுசு லக்கணத்துக்கு பேசுங்க. அப்போ சனி பயிற்சி நடந்திருக்கு, சனி திசை ஓடுறாரு, இல்லை சனி புத்தி ஓடுறாரு, இல்லை ராகு கேது திசை ஓடலாம், இல்லை கேது திசை ஓடலாம், இல்லை குரு திசை ஓடலாம். இப்போ அந்த தனுசு ராசி, தனுசு லக்கணத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போ தனுசு ராசி, தனுசு லக்கணத்துக்கு சனி பகவான் 2க்கும் 3 கூடவே 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறார் இப்போதைக்கு. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க வாழ்க்கையிலையும் சரி, எதுலேயும் சரி முயற்சி பண்ணி தான் வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா ஒழிஞ்சு ஈஸியாக நான் ஜெயிச்சிட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா தனுசுக்கு 7.5 முடிஞ்சு, இப்போ மகரத்துக்கு 7.5 முடிஞ்சிருக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ நான் சொல்லுவேன், இப்போ 4ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் போயிருக்கு, உங்கள் ராசிக்கு வந்து திசை புத்தினே வச்சு பேசுங்க. இப்போ திசை ஓடுதுனே வச்சு பேசுங்க. அப்போ திசை ஓடுனா பழைய வீடு வாங்கலாம், பழைய வீடு வாங்கி நீங்கள் ஆல்ட்ரஸ் பண்ணலாம், பழைய காரு வாங்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்ட முடியாது. அப்படி கட்டினா சனி பகவான் என்ன செய்வார்? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து மந்தத்தை கொடுப்பார். அதாவது எப்படின்னா லேட்டாக கொடுப்பார், எதையுமே நீங்கள் அவசரப்பட்டு செய்ய முடியாது. அப்படிங்கும்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரஸ் பண்ணிக்கலாம், இல்லை பழைய காரு வாங்கிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தாய்க்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு, பிரச்சனை, சிக்கல் ஓடும். அந்த 4ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார்? தனுசுக்கு 4 கூடையவன், 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துல அந்த என்ன நட்சத்திர சனி பகவான் உட்காந்துருக்கார்? 2 கூடையவன். தனம், ஏன்னா தனுசு ராசி, தனுசு லக்கணத்துக்கு தனம், குடும்பம், வாக்கு, வருமானத்தை கொடுக்குறவர் சனி பகவான். அவர் போய் இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துல உட்காரும்போது வந்து இப்போ தனுசு ராசி, தனுசு லக்கணாதிபதி பாருங்கள், அந்த லக்கணாதிபதி 2ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆவார், சனி வீட்டிலே தான். அப்போ சனி 2 கூடையவன், அவருக்கு துட்டை கொடுக்குறவரு, வருமானத்தை கொடுக்குறவரு. அப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரும் போது அதை பார்த்து எதையுமே சனி பகவான் வந்து பொறுமையாக தான் முடிச்சு கொடுப்பார். பொறுமையாக முடிச்சு கொடுத்தாலும் அந்த சொத்தோ, வீடோ, காரு, வண்டி, வாகனம் நிலைக்கும். அப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க திசை ஓடுது சனி, இல்லை புத்தி ஓடுதுனாலும் அதே தாய்க்கு ஒரு ஆயில் போகாது, நீண்ட ஆயிலை கொடுக்கும். நல்ல என்ன சொல்லுதுங்க, நீண்ட ஆயிலை கொடுத்தாலும் சனி பகவான் வந்து மந்தகாரன், அதாவது மந்தகாரகன், சுலோகாரன் சொல்லலாம். அது எதுலேயுமே கொஞ்சம் சுலோவாக நடக்கும், அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், அதுதான் மெயின். 2வது வந்துங்க 4ஆம் இடத்துல அப்போ ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ராகு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்தார். அதாவது 4ஆம் இடத்துல ராகு இருந்தார். அதே நேரத்துக்கு வந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தார். அப்போ 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது வந்து 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பாட்டை, முப்பாட்டை அப்படி சொல்லலாம். ராகு பகவான் வந்து பாட்டை, முப்பாட்டை சொல்லலாம். 10ஆம் இடத்துல கேது இருந்தால், அதாவது 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 10ஆம் இடத்துல கேது, தாய் வழி சம்மந்தப்பட்டது, சின்னமா பெரியமா சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை, சிக்கல் அந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு.
அந்த 10ஆம் இடத்துல. இப்போ ராகு திசையோ ராகு புத்தியோ, சரி கேது திசையோ கேது புத்தியோ, இப்படி ரெண்டும் நடக்கும்போது தான் நம்ம இந்த பலனே என்ன தெரியுங்களா, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி. இப்போ அவங்க திசையோ புத்தியோ ஓட்டினா என்ன பலன், மேட்ரே அவ்வளோதான். நம்ம வந்து சூட்சமாக எடுத்துக்கணும். ஏன்டா எங்கிட்ட கேட்கக்கூடிய வாடிக்கையாளர் இதான் கேட்டாங்க, ஏங்க ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி சொல்கிறீங்க, ரைட்டு, எங்களுக்கு எங்கள் ராசிக்கு திசை புத்தி எப்படி சப்போர்ட் பண்ண சொல்ல முடியாதா அப்படிங்கிறது தான் நான் இதே எடுத்துட்டேன். அப்போ ராகு இருக்குது, ராகு 3ஆம் இடத்துல இருக்கா, 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 3ஆம் இடத்துக்கு கொண்டார். ராகு திசையை எடுத்துங்க. சரி, தனுசு ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல கேது இருந்தார், கேது திசை கேது புத்தி எடுத்துங்க, பலன் எடுங்க, வரும் இல்லவா. அப்போ தனுசு ராசிக்கு தனுசு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல கேது இருந்தார். அப்போ கேது இருக்குன்னா கேது போனேன்னா எதையும் சுருக்க பார்ப்பார். 10ஆம் இடத்துல தொழில் சம்மந்தப்பட்டது சுருக்க பார்ப்பார். நம்ம எதையும் பார்த்து யோசனை பண்ணி, ஏன்னா ராகு கேது வந்து 1.5 வருஷம், அதனுடைய திசை கொள்ளளவு 1.5 வருஷம், அவர் இருக்கிற வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம். அப்படிங்கும் போது அந்த 1.5 வருஷ காலமே வருங்க தனுசு ராசி லக்கிறது. அப்போ அந்த பொருளாதார ரீதியாக சரி, தொழில் சம்மந்தப்பட்டதில் சுருக்கப்படும். அம்மாயி வகையில் பார்த்தீங்கன்னா அதில் தொந்தரவு பிரச்சனை இருக்கும். அம்மாவுக்கு கற்பை சம்மந்தப்பட்டது அகற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கும். அதை 10ஆம் இடத்துல இருக்கும்போது கேது இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். சரி, 4ஆம் இடத்துல ராகு இருந்து, ராகு என்ன சொல்லுதுங்க, தகப்பன் வழியில் சொந்த வகையில், அதாவது பங்காளி வீடு பாட்டை சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக ஓடி அதிலேருந்து மீண்டு வந்திருக்கணும். சரிங்க, ராகுவோன்னு இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க, கேதுவோன்னு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ ராகு கேது பயிற்சி, ராகு திசையோ புத்தியோ கேது திசையோ புத்தியோ, அப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேது போன என்ன செய்வார், 9ஆம் இடம் தகப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ 9ஆம் இடம் தகப்பு சார்ந்த உறவுனா, நான் பார்த்த சாதத்தில் அந்த தகப்பனுக்கு முட்டிக்கால் வலி, கைகால் வலி, கை குடைச்சல், இந்த மாதிரி தொந்தரவு, ஆசிரியர் விரைய செலவு, இந்த மாதிரி தான் அவர்கிட்ட போயிட்டு இருந்துச்சா ஒழிஞ்சு அந்த மாதிரி அமைப்பு 9ஆம் இடத்துல கேது கொடுக்கும்போது அந்த மாதிரி அமைப்பு கொடுச்சு. நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாக பால்ட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அந்த சாரக தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு கூட அப்பா. அப்போ நான் சொன்னேன், விநாயகோயில் கட்டுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். எந்த ஊரில் விநாயகோயில் ஏதோ வேலை பார்க்குறாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு நன்கொடை கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காசு கொட்டுறதை விட இந்த கோயிலுக்கு போங்க, எந்தெந்த கோயிலில் வேலை நடக்குது, விநாயகர் கோயிலுக்கு கொடுக்கணும், வராவி தாயை கொடுக்கலாம், ஆஞ்சநேயர் பகவானுக்கு அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் வழிபாடு வச்சுருவாங்க. 9ஆம் இடத்துல கேது திசை புத்தி ஓடுதோ அது வந்து தாக்கம் குறையும். சரிங்க, அப்படி இருக்குது. அதே 3ஆம் இடத்துல வந்து ராகு, அது தகப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது, பாட்டை பங்காளி வகையில் பிரச்சனை சிக்கல் ஓடுதா அதை என்னன்னு பார்த்து அதை ரெடி பண்ணிங்க. சரிங்க, குரு பயிற்சி எப்படிங்க, தனுசு லக்கணாதிபதியும் 4 குடையவனும் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு மிதுனத்தில். அப்போ பாருங்கள், இப்போ புதனும் சேர்ந்து அங்கே மிதுனத்தில் உட்காந்துருக்கார். 9 குடையன் சூரியன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இதெல்லாம் வந்து கணக்கெடுக்கணும். இப்போ கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இப்போ என்ன மாதிரி திசை புத்தி ஓடுனா இந்த சாதகருக்கு, அதாவது லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் என்ன பலனை கொடுப்பார், இதுதான் ஷார்ட்டாக பலன் எடுக்கிறது. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, சாதகம் பார்க்க வந்துட்டு சாதத்தை கொடுத்துட்டு அவங்க பொதுவாக வந்து நம்ம சொல்கிறதான் கேட்பாங்க, நமக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ என்ன அப்படிங்கிறத விட சில பேர் சூட்சமாக கேட்குறாங்க, என்னங்க ஏங்க நீங்கள் ராகு கேது பயிற்சி சொன்னீங்க, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதுக்கு என்னங்க பலன் சொல்லுங்கள் எங்கள் ராசி லக்கணத்துக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பலன். அப்போ ராகு கேது பயிற்சி, ராகு திசை ஓடனா கேது திசை ஓடலாம், இல்லை சனி பயிற்சிக்கு சனி திசை ஓடலாம், சனி புத்தி ஓடலாம். குரு பயிற்சி, அப்போ குருன்னா குரு திசை ஓடலாம், குரு புத்தி ஓடலாம். இதுக்கு என்ன அப்ளை பண்ணுறது, ஒரு தனுசு ராசிக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். தனுசு ராசி இது 12 பாவத்துக்கும் பேசலாம், 12 பாவத்துக்கும் பலன் எடுத்து பேசலாம். நான் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் சொல்கிறேன். அப்போ குரு லக்கணாதிபதியும் 4 குடையவனும் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல உட்காந்து, அதாவது 7ஆம் பார்வையை லக்கணத்தை பார்க்குறாரு. புதன் பார்க்குறாரா, அவரும் மிதனத்தில் ஆட்சி பெற்று புதனும் பார்க்குறாரு. அப்போ படிக்கிற வயசில் உள்ள குழந்தைங்கள் பசங்கள்லாம் என்ன தெரியுங்களா, அதாவது எப்படின்னா ஒரு 9th 10th +1 +2 படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக கல்வியில் செய்ப்பாங்க. தனுசு லக்கணம் தனுசு ராசி, ஏன்னா அவங்களுக்கு 7.5 முடிஞ்சது, இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. ஒரு 10 வருஷ காலமாக வந்து தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க கஷ்டம் படாத பிரச்சனை. ஏன்னா நான் பார்க்குற சாதகம் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே ரணவேதனையாக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகுறாங்க. அந்த ரிலீஃப் ஆகும்போது பாருங்களேன், குரு பயிற்சியாக எங்கே 7ஆம் இடத்துல போய் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு, மிதுனத்தில் புதன் உட்காந்துருக்காரு, ஆட்சி பெற்று 2 பேரும் பார்க்குறாங்க 7ஆம் பார்வையாக. இப்போ படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் படிப்பு வரும், ஞானம் வரும். இப்போ வந்துங்க ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, இப்போ 9th படிக்கிறாங்க, 10th போகிறவங்க இப்போ இப்படி போகும்போது என்னென்னா அவங்க கோர்ஸ் எப்படி எடுக்கலாம். அப்போ குரு பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, புதன் சம்மந்தப்பட்டது ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது, பேங்க் அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. குரு பார்க்குறாருங்க, குரு சம்மந்தப்பட்டது எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், பேங்க் மேனேஜர் சம்மந்தப்பட்டது. 10th 9th போகிறவங்க மார்க் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் கம்பல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு
அதில் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா 9ஆம் இடத்துல 9 கூடை வந்து தனுசுக்கு சூரியன், அதாவது 6ஆம் இடத்துல உட்காந்துக்கார். 6ஆம் இடங்கிறது என்னங்கிற, அதாவது கடன், எதிரி, நோய் அப்படின்னு சொல்லலாம். அதையும் சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு வந்து சூரியன், செவ்வாய் அதோட நட்சத்திரம் தான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, வேலை கிடைக்கிறதுக்கான மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நல்லதே நடக்கும். நம்ம தவறாக வந்து எதுவும் பேச வேண்டாம், அப்போ தவறாகவும் நம்ம எதுவும் எடுக்க வேண்டாம். இதுதான் வந்து அப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அதுவும் நல்லதே பண்ணும். ஆனால் நல்லது பண்ணணும்னா நட்சத்திரத்தை பொறுத்து தான் நம்ம கணக்கெடுக்கணும். அதனால சொல்ல பாரு, பழைய வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இப்போ 9ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அதான் மாதிரி சொல்ல பாருங்க, 9ஆம் இடத்துல கேதுனா தகப்ப அந்த உறவு சம்மந்தப்பட்டனாலே இல்லை பங்காளி வகையில் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து எதையும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் எடுத்து செய்யணும். அப்படி எடுத்து செஞ்சீங்கன்னா இப்போ அதாவதுங்க நம்மகிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாமே கேட்குற கேள்வி என்ன, இப்போலாம் வந்து ரொம்ப நாசுக்காக கேட்குறாங்க. ஐயா எனக்கு இந்த திசை புத்தி ஓடுது, இந்த கோச்சாரத்தில் ராகு பயிற்சி, சனி பயிற்சி இதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் பலன் அதுன்னு சொல்லுங்கய்யா, கலந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இன்றைக்கா அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கூட பிறந்த எத்தனை பேர், அம்மா கூட, அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் வந்து அவங்களே நாசுக்காக புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து கேள்வியே கரெக்டாக கேட்குறாங்க. எனக்கு இந்த திசை புத்தின்னு போடுது, இந்த லக்கணம் ராசி அப்படிங்கிற மாதிரி. முதல்ல ராசி தான் தெரியும், நட்சத்திரம் தெரியும். இப்போ லக்கணத்தையும் தெரிஞ்சு எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம டவுனில் பலன் சொல்லியிருக்கிறோமா, டவுனில் தெளிவாக இருக்கிறாங்க. யார் கையில் மொபைல் இல்லாமல் இருக்குது, தெளிவாக எடுத்து பார்த்து பேசுகிறாங்க. நம்மளும் இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வந்து நம்ம தெளிவாக பேசணும். வாடிக்கையாளரை செய்க வைக்கணும். அப்படி செய்க வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு புண்ணியம். அவங்ககிட்ட நம்ம கை நீட்டி வாங்குகிற காசு கண்டிப்பாக நிலைக்கும். அதாவது கர்மா முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம கர்மாவை சேர்த்திக்கூடாது. வரக்கூடிய கர்மா நம்ம சேர்த்திக்கூடாது. முடிஞ்சளவுக்கு நமக்கு என்ன முடியுமோ தெளிவாக சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிபாடை வச்சு, அதாவது எப்படின்னா இப்போ பரிகாரங்கிறத வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி அவங்கள இழுத்து விட்டு மனசை நோகடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இப்போ லக்னாதிபதி யார், லக்கணத்துக்கு அதிபதி யார், அப்போ அவரை பிடிச்சி அதுக்கு ஒரு விளக்கு போடுங்க, அது என்ன மாதிரி பண்ணுங்கள், என்ன திசை புத்தி ஓடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி தான் செய்யணும். அதை விட்டு வந்து பரிகாரங்கிற முறையில் மக்கள்கிட்ட வந்து காசு விடுங்கிறது அது மகா தப்பு. இன்னொன்று சொல்கிறேங்க, மக்கள்கிட்ட இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணி ஏகப்பட்ட மக்கள் அதாவது தோற்று நொந்து போய் நிற்கிறாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத, நவக்கிரக, நவக்கோள்கள் என்ன சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நேரங்காலம் சரியில்லை, பிரச்சனை சிக்கல் ஓடுது, 3 6 8 பண்ண திசை ஓடுதுன்னா அவங்கள வந்து லாக் பண்ண தான் அந்த கிரகம் பார்க்கும். ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் வாங்கி வந்த பாவம். நம்ம சோசியர் சொல்லுவோம், இல்லைங்க இதெல்லாம் பண்ணிடாதீங்க, இது தப்பு, இதில் போய் நீங்கள் லாக் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நவக்கிரகம் விடுமா? கண்டிப்பாக விடாது. அவங்கள எந்த வழியிலாவது இந்த சோசியக்காரர் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல வச்சு அவங்க போய் பல லட்சம் பல கோடி போட்டு தொழில் பண்ணி தோக்குறாங்க. அதை வந்து தோக்கிறத நீங்கள் தவிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது நீங்கள் பாமர மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு சோசியர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள போய் அணுகுங்க. கண்டிப்பாக சோசியர் யாருமே ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ, இப்போ 3 6 8 திசை ஓடுதா, அப்போ சரியில்லைங்க, இப்போ தொழில் பண்ண வேணான்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அதாவது நல்ல திசை ஓடுதா, 10 கூட திசை ஓடுதா, 10 கூட அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன மாதிரி முறையில் இருக்கார் அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் பாமர மக்கள் செய்யணும். ஏன்னா நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ அதெல்லாம் சொல்கிறோம், இவ்வளோ சோசியர் இருக்கிறோம், இவ்வளோ பேசுக்கு நம்ம எவ்வளோத்தும் நம்ம விளக்கம் சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் கேட்கல, நவக்கிரகம் அவங்கள அப்படி அந்த மாதிரி வைக்கிது. ஏன் வைக்குதுன்னா அவங்க வாங்கி வந்த வரம். பாருங்க, ஒரு சோசியர் நல்லா சொல்லுவாருங்க, தெளிவாக திசை புத்தி, உனக்கு இப்படி தான் நடக்குமா, இதை பண்ணாத அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. பாருங்கள், அங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க, இது சோசியர் சரியில்லை, சொல்கிறது சரியில்லைம்மா. ஏன்? அந்த நவக்கிரகம் அவங்கள வந்து அப்படி தான் பேச வைக்கும். பேச வச்சு அடுத்த சோசியர்கிட்ட போய் நீ பண்ணலாமா, செய்க்குமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொல்லுவார், அதே மாதிரி அவங்க செஞ்சு தோற்று நிற்பாங்க. கடைசியில் தான் நம்மகிட்ட வருவாங்க. கடைசியில் என்னம்மா, ஐயா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் தோற்றுட்டோம், இன்னொரு சோசியார் சொன்னார், ஐயா நீங்கள் ஜெயிச்சிடலாம் வைங்கன்னு சொன்னாருங்க. இதுதாங்க மேட்ரு. ஏன்னா அந்த சோசியாருக்கு கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் சரிங்க. பாலகிருஷ்ணன் ஐயா நெருங்கி வர்றாரு. ஐயா வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். இன்னொரு கருத்தரங்கத்தில் இன்னும் தெளிவாக நிறையா இருக்குது. விட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசலாம். ஐயா ரொம்ப நெருங்கி வந்துட்டார். ஆன்லைன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அதாவது இந்த கரூர் பசீஸ்வரர், அலங்காரவள்ளி தாயார், இந்த கரூர் மாரியம்மன் என்றைக்கும் இந்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, பசங்க பிள்ளைகளுக்கு நல்லதே செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி முறைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பருங்க 95 14 77 10 74. கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலும் சரி, சாதகம் அனுப்பிச்சாலும் சரி, அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு தெளிவான பலன் சொல்லி உங்களுக்கு தெளிவான ரூட்டை போட்டு தர்றேன். வாழ்க வளமுடன். 95 14 77 10 74 மணிவேல், கரூர். அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி அப்படின்னு போட்டிங்கன்னா என்னுடைய சேனல் வரும்.
ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவின்னு போடுங்க. என்னோடய சேனலில் ஒரு எல்லாமே எங்கே இருக்க சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே அனைத்தும் பேசியிருக்கிறேன். மொத்தம் 150 வீடியோ போய் பேசி வச்சுக்கிறேன். நீ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நம்ம கரூர் மணிவேல் அண்ணன் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக அற்புதமாக ரொம்ப ஷார்ப்பாக என்னென்ன செய்யலாம் அப்படி செய்யலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு சில பேர் இப்போ ஜாதகம் பழகிட்டு இருக்கவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு சப்ஜெக்ட் புரியும். ஒரு திசை நடக்குது அப்படின்னா 3, 6, 8 அப்புறம் என்ன 12 அது அன்னவாயில்னு சொல்லணும்ல. அந்த திசை நடக்குது அப்படின்னா எப்படிங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்போ பழகிறவங்க வந்தாங்கன்னு அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா 3 திசை நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அந்த பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியே அண்ணன் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அண்ணனுக்கு வந்து மென்மேலும் சிறப்பாக பண்ண போகிறோம்.